மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் திணைக்களம் கூறியுள்ளது. வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 10 கிலோமீட்டர் தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்நிலையில் நுவரெலியா பம்பரகல தோட்டத்தில் உள்ள குடியிருப்பின் கூரைகள் காற்றினால் அள்ளுண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 குடும்பங்களை சேர்ந்த 10 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று திடீரென காற்று வீசியதாகவும் அதே நேரத்தில் கூரையில் இணைக்கப்பட்டிருந்த கூரை தகடுகள் கழன்று விழுந்ததாகவும் பாதிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர். மினி சூறாவளியால் நேற்று காலை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் சிராஜ் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள கேமுனுப்புர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வீட்டு கூரை உள்ளிட்ட தகர சீட் முற்றும் முழுதாக சேதமாக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் கூடிய காலநிலையால் குறித்த வீட்டின் மீது மேல் பொருத்தப்பட்டுள்ள தகரங்கள் இவ்வாறு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் தம்பலகாமம் பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விடயங்கள் உரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்.